பெரியவர்களே, தாய்மார்களே, கூற்றிலும் எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய அறிவுரையிலும் என்று நாங்கள் தலைமை பொறுப்பேற்றாரோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் எப்படி தலைமையில வந்தார்கள். சசிகலா அம்மா காலில் விழுந்து எங்கிட்ட கீழே தவழ்ந்து போய் தலைவர் ஆனாரு என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த தலைமையில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் போதையில் என்ன பேசுகிறோம், மக்களிடத்தில் என்ன அவர்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக அன்று அப்துல் கலாம் கனவு காண்க சொன்னார். ஆனால் எங்களுடைய பொம்பளை கேட்டிருந்த அம்மா அம்மா அம்மான்னு அம்மா ஆட்சியில நீ அமைச்சராடியே அந்த அம்மா இன்றைக்கு இருந்திருந்தால் நீ கேட்ட கேள்விக்கு உன்னை அன்றே குறிப்பிட்டு விழுத்திருப்பார். அம்மா ஆட்சியிலே நீ இப்படி பேசியிருந்தால், பெண்களை தரக்குறைவாக பேசியிருந்தால் உன்னை தூக்கி போட்டே மிதிச்சிருப்பார். ஆம்பளை ஏதோ ஆப்பிள் எதுன்னு சொல்லாதவர் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, பெண்களுக்கெல்லாம் ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்களா, என்னப்பா என்னப்பா கொடுத்தாங்க அது தெரியாது, என்னப்பா கொடுத்தாங்க ஒருத்தர் பின்னாடி சொல்றேன் ஹாட் பாக்ஸ், அப்புறம் என்னப்பா கொடுத்தாங்க, என்னமோ சேலை, என்னமா ஆமாங்க சேலை கொடுத்தாங்க. பொம்பளைகளும் என்னை கேட்டாங்க, சேலை மாத்திரம் கொடுக்குறாங்களே பாவாடை கொடுக்கலையா, அறுவட்டம் எனக்கு எப்படித்தான் வாயில வருதுங்கிறீங்க. ஏயா நீ பேசுறத கேட்கறதுக்கு 4 பேர் பள்ள காட்டிக்கு 10 பேர் நிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி சீனிவாசன் அவர்களே நீங்கள் பேசலாமா, தரகட்டதனமா பேசலாமா? நீங்கள் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர்களா இருந்தவர்கள், அம்மா ஆட்சியிலே அம்மா இப்படியெல்லாம் பேச விட மாட்டாங்க. அம்மா இருந்தா உங்களுக்கு இந்த வாய் கொழுப்பெல்லாம் வராது. எதை பேசுறோம் எதை பேசக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேசணும். ஆனால் என்று பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு அதுல பேசுறது மாதிரி தானே, பிஜேபி காரன் பேசுறது மாதிரி தானே நீங்க பேச முடியும். நீங்க எல்லாம் என்னையா எதுக்குயா அமைச்சரா இப்படிதான் பேசுறீங்க? எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் ஐ பெரியசாமி அவர்கள், உபதுறை அமைச்சர் அவர்கள், அவர்கள் பேச்சை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? பெண்களை பத்தி என்னையாவது என்றாவது ஒரு நாள் தரக்குறைவாக பேசி இருப்பாரா? ஒரு தரமான பேச்சை பேச வேண்டும். ஒரு பதவிக்கு வந்தால் ஒரு தரமான பேச்சை பேச வேண்டும். என்றால் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. சீனிவாசன் அவர்களே, அமைச்சர் சீனிவாசன் அவர்களே, சீனிவாசன் வேற யாரு, திண்டுக்கல் அமைச்சர் சீனிவாசன் அவர்களே, இனிமேல் நீங்க அம்மா இருந்தப்ப எப்படி அடக்க ஒடுக்கமா இருந்தீங்களோ அது மாதிரி இப்ப எதிர்கட்சியில இருக்கிறீங்க. தேர்தலை சந்திக்க இருக்கிற நேரத்துல பெண்களை இயல்பாக பேசலாமா? பெண்களை எவ்வாறு எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய தளபதி அவர்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், பெண்களுக்கு எத்தனை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அறிய முடியுமா? இதையெல்லாம் விட்டுட்டு அசிங்கமாக பேசலாமா? ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், பெண்களை இழிவுபடுத்தும், பெண்களை இழிவுபடுத்தும் உலகல் புகழ் சீனிவாசனுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், உலகல் புகழ் சீனிவாசனுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், அதிமுகவே என்டிஏவே, அதிமுகவே என்டிஏவே கட்டுப்படுத்து 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 தமிழ்நாட்டு மகளிரை கொச்சைப்படுத்து. தூண்டாதே 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 தமிழ்நாட்டு மகளிரை போராட்டத்திற்கு தூண்டாதே தூண்டாதே. எடப்பாடியே 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 கட்டுப்படுத்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், பெண்களை கொச்சைப்படுத்தும், பெண்களை கொச்சைப்படுத்தும் குடிபோதை சமூகத்திற்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், மகளிர் அணி நடத்தும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், பெண்களை இழிவாக பேசும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம், பேசும் திண்டுக்கல் சீனிவாசனை கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தேர்தல் ஆணையமே பெண்களை ஆபாசமாக
சீனிவாசனை திண்டுக்கல் தொகுதியிலிருந்தே விரட்டுவோம். இழிவாக பேசும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம். பெண்களை கேவலமாக பேசும் கைது செய். பெண்களை கொச்சைப்படுத்தும் திண்டுக்கல் சீனிவாசனை கைது செய். அடைப்போம் வரலாறு, ஒன்றிணைவோம் வெல்வோம். இன்றைய தேர்தல் சமயத்தில் பெண்களை பேசும் திண்டுக்கல் சீனிவாசனை வன்மையாக கண்டிக்கிறோம். பெண்களை கேட்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எளிவாக பேசிய அந்த வார்த்தையை கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பெண்களை வா வா என்று எங்களுக்கு ஜெயலலிதா கொண்டு வா, அவங்களை கொண்டு வா, இவங்களை கொண்டு வான்னு சொல்லி பேச இந்த ஆண்கள் அமைச்சர்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு நிமிஷம் பெண்களை கேட்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எளிவாக பேசிய அந்த வார்த்தையை கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பெண்களை வா வா என்று எங்களுக்கு ஜெயலலிதா கொண்டு வா, அவங்களை கொண்டு வா, இவங்களை கொண்டு வான்னு சொல்லி பேச இந்த ஆண்கள் அமைச்சர்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. திண்டுக்கல் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியரின் சார்பாக திண்டுக்கலும் நகரமும் சேர்ந்து நடத்தும் இந்த மகளிர் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசிய மக்களை கொச்சைப்படுத்தும் அந்த பேச்சைக்கும் கண்டித்தும், இன்று இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கொச்சையாக பெண்களை அவமதித்து பேசியதற்காகவும் நாங்கள் இந்த கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டமானது இது சரியாக எங்களுக்கு படவில்லை. பெண்களை, அவர்கள் வீட்டு பெண்களை கொச்சைப்படுத்தியிருந்தால் எப்படி அவமானப்பட்டிருப்பார் என்பதை அவர் அறியாதவர். எனவே எந்த நேரத்தில் எதை பேசுவோம் என்பது தெரியாமல் பெண்களை கொச்சைப்படுத்தி வாயில் என்ன வருகிறது என்று தெரியாமல், பின்விளைவுகள் தெரியாமல் அவர் பேசிவிட்டார். மீண்டும் திண்டுக்கல் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களும் இதுபோல அடுத்தடுத்து பெண்களை இழிவாக பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் மீண்டும் தமிழகம் முழுவதும் கொதித்தேழும். முக்கியமாக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாநகரமும் சரி, திண்டுக்கலும் சரி, நாங்கள் போராடுவோம் என்று கூறுகிறோம். எங்களுடைய மாண்புமிகு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய தலைவர் அவர்கள் நல்ல விதமாக சொல்லியதற்கு இப்படி கொச்சைப்படுத்தும் அந்த சண்முகத்தை மிக மிக கேவலமாக நாங்கள் நினைக்கிறோம். அவரெல்லாம் எப்படி முன்னாள் அமைச்சராக இருந்தார் என்பது கேவலமாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவர் பேசிக்கொண்டிருந்தால் அது தமிழகத்திற்கு நல்லதல்ல, தமிழக பெண்களுக்கும் நல்லதல்ல. எல்லா பெண்களையும் கொச்சைப்படுத்துகின்ற இந்த அளவிற்கு அவர்கள் பேசியிருக்கக்கூடாது. ஒரு பொறுப்பில் இருந்தவர்கள், முன்னாள் பொறுப்பில் இருந்தவர்கள், அம்மா என்று கூறும் அம்மாவின் ஆட்சியில் இருந்தவர்கள், இந்த இபிஎஸ்ஸின் தலைமை சரியில்லாத காரணத்தால் தான் இவர்களெல்லாம்
பிஜேபியையும் சேர்ந்து கொண்டு தவறாக பேசியிருக்கிறார்கள். அந்த தலைமை சரியில்லாத காரணத்தால் தான் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளை எல்லாம் பார்த்தால் தமிழக மக்களே, பெண்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். அனைத்து திட்டங்களையும் அறிந்தறிந்து பெண்கள் என்னென்ன அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டு, நலத்திட்டங்களை செய்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவருடைய கூற்றுக்கு அசிங்கமாக பேசிய அந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தையும், திண்டுக்கல் சீனிவாசன் உளறல் சீனிவாசன் அவர்களையும் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மகளிரின் சார்பாக வணக்கம். மார்க்ரெட் மேரி, மாவட்ட துணை செயலாளர்.